நீ ஏன் தங்கச்சி? நீ என்னோட உரிமை. எனக்கு உரிமை உள்ள வீட்டுல நான் தத்தெடுத்துக்கிறேனே. நாளைக்கு என் சொத்துக்கு போறா இவன் தான் வாரிசாக போறான். என் தங்கச்சி ரத்தம் என் ரத்தம் இல்ல. நம்ம சொத்துக்களை அனுபவிக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம யாருக்கிட்டயோ போய் எனக்கு குழந்தை இல்ல தத்து கொடுங்கன்னு யார்கிட்டயோ கையேந்திரத்தை விட என் தங்கச்சி கிட்ட தானே நான் கையேந்தி நிக்கிறேன். அதுல என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல கஸ்தூரி. ப்ளீஸ் இல்லைன்னு மட்டும் சொல்லாத. ஏன்னா என்னோட இதயம் தாங்காது. கஸ்தூரி, மௌனம் சம்மதம் தானே? இல்லக்கா, நான் இல்லைன்னு சொன்னா உங்க இதயம் தாங்காதுன்னு சொன்னீங்கல்ல, அத நினைச்சு நான் மௌனமா இருக்கேன். குழந்தை கொடுங்க. நான் ஒன்னதான் தப்பு சொல்லுவேன் சித்ரா. நீ 1000 காரணம் சொல்லு, அதெல்லாம் சரி வராது. நீ கஸ்தூரி கிட்ட குழந்தைய கேட்டது ரொம்ப பெரிய தப்பு. நீ கேட்டிருக்க கூடாது. நான் உங்ககிட்ட வீட்லயும் சொன்னேன், கார்ல வரும்போதும் சொன்னேன். நீ எங்க என் பேச்ச கேக்குற? நான் கேட்டதுல எந்த தப்பும் இல்லைங்க. அவ மனசுல நமக்கு குழந்தைய கொடுக்கணும், நம்ம கவலையை தீக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லைங்க. அவ இந்த குழந்தைய கொடுத்தாதான் என்னங்க? அவ என்ன இன்னொரு குழந்தைய பெத்துக்க மாட்டாளா? ஏய், அவ ரொம்ப மாறிட்டாங்க. முன்ன மாதிரி இல்லைங்க. நான் தான் முட்டாள்தனமா இருந்து அவளை நம்பி ஏமாந்துட்டேன். குழந்தை விஷயம் என்ன ஏமாத்திட்டே இருக்குங்க. சித்ரா, என்னது இது? குழந்தைத்தனமா குழந்தையை கேட்டு அடம் பிடிக்கிற? நமக்குன்னு கடவுள் எங்க வச்சிருக்காரோ அது எப்ப கிடைக்குமோ அப்பதான் அது நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்துல யார் நம்மளை கைவிட்டாலும் கடவுள் கண்டிப்பா நம்மளை கைவிட மாட்டாரு. நீ உன் தங்கச்சி கஸ்தூரியை பத்தி தப்பா நினைக்காத. அவ எப்பவும் போல உன் மேல பாசமாதாமா இருக்கா. சரிங்க, நாம போலாம். சித்ரா, திடீர்னு போகலான்னு சொன்னா மோகன கஸ்தூரியும் வருத்தப்படுவாங்கல்ல. ஒருவேளை சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு ரொம்ப பிடிவாதமா சொல்லிருக்காங்க. அவங்க ஆசைப்படி சாப்பிட்டுட்டு போயிடலாம். அதுதான் நாம அவங்களுக்கு கொடுக்கிற கௌரவமா இருக்கும். நமக்கு இங்க என்னங்க கௌரவம் கிடைச்சது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இது பாருங்க, நம்ம உடனே புறப்படுறோம். நான் கஸ்தூரி கிட்ட சொல்லிட்டு வரேன். நீங்க அதுக்குள்ள வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வைங்க.